தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பாரிஸ் நகரத்தில் ஒலிம்பிக் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன. 1.5 பில்லியன் செலவழிக்கப்பட்டுள்ள நிலையில் பாரிஸின் ஒலிம்பிக் முயற்சிகளின் மையப்பகுதியான செயின் நதி பயன்படுத்த முடியாத அளவுக்கு அழுக்காகவே இருக்கிறது என தெரிவிக்கப்படுகிறது. ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் அவ்வப்பொழுது மிதந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக மழை பெய்யும் வேளைகளில் இவ்வகையான தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் அதிகமாக நதியில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே செயின் நதியில் உயிருக்கு அச்சுறுத்தலான பாக்டீரியாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கு 100க்கும் குறைவான நாட்களே உள்ளன. நிகழ்வின் ஆரம்ப விழா தொடர்பான குழப்பம் இப்பொழுது அதிகரித்து வருகின்றது. ஆரம்ப நிகழ்வு செயின் நதியில் நடத்தப்படுவது ரத்து செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பாரிஸில் இனவாதம், இஸ்லாமிய ஒடுக்குமுறை என்பனவற்றுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் அணிவகுப்பில் கலந்து கொண்டார்கள். இனவரி மற்றும் இஸ்லாம் மதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் என்பனவற்றுக்கு எதிராக ஏப்ரல் 21 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பாரிஸில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் முன்னிலை வகித்தனர். குறிப்பாக லா பிரான்ஸ் இன்சுமிஸ் கட்சியில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்தார்கள். எங்கள் குழந்தைகள் ஆபத்தில் உள்ளனர் என்று எழுதப்பட்ட பதாகையின் பின்னால் அணிவகுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் சென்றனர். இது பாடசாலைகளில் மாணவர்கள் வன்முறைகளால் கொல்லப்படுவதை எடுத்துக்காட்டியது. லா பிரான்ஸ் இன்சுமிஸ் என்பா, புதிய முதலாளித்துவ எதிர்ப்பு கட்சி, அத்தாக், சொலிடாரிட்டி உட்பட சுமார் 50 அமைப்புகளில் இருந்து பிரதிநிதிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருந்தார்கள். LFI பிரதிநிதிகள் மேத்தில் பனோ, எரிக் கொக்ரெல், டேனியல் ஒபோனோ ஆகியோர் நேரில் கலந்து கொண்டார்கள். ஆர்ப்பாட்டம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு பிளஸ் துலா ரிப்பப்ளிக்கில் ஓர் இசை நிகழ்ச்சியுடன் முடிவடைந்திருக்கிறது. 30 கிலோமீட்டர் தூரம் செயின் நதியில் 3 மணி நேரம் பாரிஸ் நகரின் அழகிய பின்னணிகளுடன் சொகுசு கப்பலில் உங்கள் கொண்டாட்டங்களை மிகச் சிறப்பாக நிகழ்த்திக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். ஈசனின் சுராஜ் த்ரெத் இந்தியன் 121 ரூ டிட்டோ, பாரிஸ் 14. சொகுசு கப்பல் தோரிஃபில் பின்னணியை செயின் நதியில் 2 முறை வலம் வரும். சிற்றுண்டிகள், உணவு வகைகள், டிஜே, டெக்கரேஷன் அனைத்தும் ஈசன் அவர்களே மேற்கொள்கின்றார். உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. கை தொலைபேசி பாவனையாளர்களின் உச்ச நண்பன் TT-EasyGo. அன்பான தமிழ் மக்களே, உங்களுக்காக பிரான்ஸ் நாட்டின் தபால் சேவையின் ஒரு பகுதி எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காதுனோட்டின் முன்பகுதி ஹுய்து ஃபோபுக் சென்டனியில் அமைந்துள்ள TT-EasyGo நிறுவனத்தில் வாரத்தில் 7 நாட்களும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை தபால் சேவை இயங்கி வருகிறது. DHL சேவையும் நம்மிடம் உள்ளது. முத்திரைகள் பெற்றுக்கொள்ளவும் பிரான்சின் அனைத்து பகுதிகளுக்கும் பொதிகளை அனுப்பிடவும் எங்களிடம் வருகை தாருங்கள். காதுனோ முன்பாக ரூது ஃபோபுக் சென்டனியில் TT-EasyGo. வாரந்தோறும் உங்களை வரவேற்று மலிவு விலைகளில் உங்கள் தேவைக்குரிய பொருட்களை வழங்கி மகிழ்விக்கும் பாரிஸ் புறநகர் ட்ரோன்சி சோழன் பல்பொருள் அங்காடியில் இவ்வார இறுதியில் நடைபெறும் மலிவு விற்பனையில் நீங்கள் இங்கே காணும் பொருட்கள் அனைத்தையும் இதே விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றார்கள். அத்துடன் பல வகையான உணவுப் பொருட்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இவ்வார இறுதி நாட்களில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் நாடுங்கள் சோழன் பல்பொருள் அங்காடி ட்ரோன்சி. பாரிஸ்
போர் நிறுத்தத்திற்கு லெபனானுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பிரான்சுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரதமர் நெட்டன்யாகு பிரத்யேகமாக இந்த வேண்டுகோளை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எலிசே அரண்மனைக்கு நெருக்கமான ஆதாரங்கள் அல் மயாதீனிடம் இஸ்ரேலிய பிரதமர் லெபனானை வடக்கு பகுதியில் போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் கொடுக்க பிரான்சை தள்ளுகிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அல் மயாதீனிடம் லெபனானை நோக்கி ஒரு புதிய பிரெஞ்சு ராஜதந்திர நகர்வு இருப்பதாக எலிசே அரண்மனைக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவின் நேரடி வேண்டுகோளாக அமைந்துள்ளது. லெபனானுடன் வடக்கு முன்னணியை அமைதிப்படுத்த தனது முயற்சியை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று நெட்டன்யாகு பிரான்சிடம் கேட்டுக்கொண்டார். இந்த முயற்சி பல மாதங்களுக்கு முன்னர் தொடங்கப்பட்டது. ஆனால் எந்த முடிவும் எட்டப்படாமல் நிறுத்தப்பட்டது. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன், லெபனான் பிரதமர் நஜீப் மிகாடி மற்றும் இராணுவ தளபதி ஜெனரல் ஜோசப் அவுன் ஆகியோர் கலந்து கொண்ட எலிசையில் நடைபெற்ற சமீபத்திய சந்திப்புகள் முன்னைய பிரெஞ்சு முயற்சியை சில மாற்றங்களுடன் மேம்படுத்துவதற்காக புதுப்பிக்கப்பட்ட முன்னெடுப்பின் ஒரு பகுதியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தை பிரிக்கும் நீலக்கோட்டில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் ஹிஸ்புல்லா நகர்வதற்கு ஈடாக இஸ்ரேலிய தரப்பின் நடவடிக்கைகளை நிறுத்த பரிந்துரைத்த முன்மொழிவு லெபனான் தரப்பால், குறிப்பாக ஹிஸ்புல்லாவால் நிராகரிக்கப்பட்டது. பதிலுக்கு இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தவும் நில எல்லைகளை வரையறுக்கவும், லெபனான் எண்ணெய் மற்றும் எரிவாயு சர்ச்சையை தீர்க்கவும், லெபனானுக்குள் அரசியல் செயற்பாட்டில் முன்னேற்றத்தை எளிதாக்கவும் ஒப்புக்கொண்டது. நீல வரி அதில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் எதிர்ப்பை நகர்த்த வேண்டும் என்ற முன்னைய இஸ்ரேலிய கோரிக்கையை கைவிட்டு பிரெஞ்சு முன்முயற்சி திருத்தப்பட்டது என்று அல் மயாதீனின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் இஸ்ரேல் மோதல் ஐரோப்பாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதாக பிரான்ஸ் படைத்துறை அமைச்சர் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த ஆபத்து ஈரானால் ஐரோப்பாவுக்கு ஏற்படுத்தப்படுவதாக அமைச்சர் செபஸ்திய லூகோர்னோ தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சமநிலை என்பது ஈரானால் தவறவிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த செயல்பாடு இஸ்ரேலுக்கு மாத்திரமல்ல, முழு ஐரோப்பாவுக்கும் பாரிய ஆபத்து என்று பிரான்ஸ் படைத்துறை அமைச்சர் எடுத்து கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் வரலாற்றில் 1979 ஈரான் புரட்சிக்கு பின்னர் தமது வரலாற்று எதிரி என கூறும் இஸ்ரேல் மீது என்றும் இல்லாதவாறு 350க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், ஏவுகணைகள் மூலம் தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டிருந்தது. சைவ உணவு பிரியர்களே, பாரிஸ் கார்துனோர் லா சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா. தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள். அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம். சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல், அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள். பாரிஸ் 10 லா சபல் கார்துனோர் ரூய் டு ஃபோபோக் சென்டனி 168ஆம் இலக்கத்தில் சென்னை தோசா, அறுசுவையின் மறுபெயர். மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மார்ட் 201 ரூய் டு ஃபோபோக் சென்டனி, பாரிஸ் 10. மோகன் ஜுவல்லரி மார்ட். பிரான்சில் வர்த்தக நிலையங்களுக்கு பொருட்கள் விற்பனை பதிவு உபகரணங்கள், மெஷின் ஆ கேஷ், தராசு, பலான்ஸ் பொருத்துவதற்கு பிரான்ஸ் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நோவ்தா. வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபகரணங்கள், மெஷின் ஆ கேஷ் ஆட்டோமேட்டிக் 48 மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள். எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம், தமிழில் பேசலாம். நோவ்தா 0752525287 நோவ்தா. பாரிஸ் லா ஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி, பாரிஸ் புறநகர் காஸ்லே கோனியஸ் விடி சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களிலும் இப்பொழுது உணவு தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. உங்கள் சமையல் அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இப்பொழுது என்றும் இல்லாத வகையில் மலிவு விலைகளில் நீங்கள் வாங்கிட விடி கேஷ் அண்ட் கேரி லா ஷப்பல் விடி சூப்பர் ஸ்டோர் காஸ்லே கோனியஸ்.
பிரான்ஸ் நாட்டில் நடைமுறையில் இருந்து வந்த செயல்பாடுகள் பல மாற்றமடைந்து கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்படுகின்றன. குறிப்பாக பிரான்ஸ் நாட்டில் சமூக நல கொடுப்பனவுகள் காஃப் பெற்று வருகின்றவர்களின் ஒரு சிலர் மீது புதிய கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. குடும்ப நல உதவி, முதியோர் உதவி கொடுப்பனவு என்பனவற்றை பெற்று வருகின்றவர்கள் இதுவரையும் ஆண்டில் 6 மாதங்கள் பிரான்சில் இருக்க வேண்டும் என இருந்த சட்டம் 2025ஆம் ஆண்டு 9 மாதங்கள் தங்கியிருக்க வேண்டும் என நடைமுறையில் மாற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டின் சமூக உதவிகளை பெறுகின்றவர்கள் அடுத்த ஆண்டு முதல் பிரான்சில் 9 மாதங்கள் தங்கியிருக்க வேண்டும் என்பது கண்டிப்பாக்கப்படுவதாக ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெளியான அரச வர்த்தமானி தகவல் வெளியிட்டிருக்கிறது. பிரான்சில் குளிர் வாட்டி எடுக்கிறது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் வெப்பம் திடீரென அதிகரித்து மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இப்பொழுது ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்திற்கு நாட்கள் நகர்ந்துள்ள போதிலும் குளிர் நின்றதாக இல்லை. குளிர் அடுத்த வாரமும் தொடர இருப்பதாக வானிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ பிரான்ஸ் அறிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் இப்போதைய குளிருக்கு வட ஐரோப்பா பகுதியில் இருந்து வரும் குளிர்காற்று காரணமாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1976, 1991 காலப்பகுதியில் இதேபோன்று பிரான்சில் குளிர் நிலவியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லா ஷபெல் ஈசன் ஜுவல்லரி. இந்தியா, இலங்கை, பிரிட்டன், சுவிட்சர்லாந்து உட்பட ஏனைய நாடுகளில் இருந்து சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டாக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டு சமையல் விதவிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் லா ஷபெல் விஎஸ்கோவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது. ஒரு முறை அழையுங்கள், உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள். விஎஸ்கோ லா ஷபெல். கோவிட்-19 தொற்றினால் ஒரு நோயாளி இறந்துள்ளார். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 72 வயது முதியவர் ஒருவர் 613 நாட்களுக்கு பின்னர் உயிரிழந்துள்ளார். குறிப்பிட்ட முதியவர் 2 ஆண்டுகளாக கொரோனா வைரஸை சுமந்திருக்கிறார். 72 வயதான நோயாளி பிப்ரவரி 2022 ஒமிக்ரோன் மாறுபாட்டால் பாதிக்கப்பட்டார். அக்டோபர் 2023 அவர் இறக்கும் வரை வைரஸில் இருந்து விடுபடவில்லை என்று டச்சு ஆராய்ச்சியாளர்கள் வெளிப்படுத்துகின்றனர். மொத்தத்தில் தொற்று 613 நாட்கள் நீடித்தது. இது சாஸ் கோவிட்-2க்கு இதுவரை அறியப்பட்ட மிக நீண்ட காலமாகும். இந்த விதிவிலக்கான தொற்று நோயின் நோய் எதிர்ப்பு சுய விவரத்தால் விளக்கப்படுகிறது. இரத்த நோயினால் அவதிப்பட்ட அவரால் பல தடுப்பூசிகள் செலுத்தப்பட்ட பொழுதிலும் வைரஸை எதிர்த்து போராட போதுமான வெள்ளை அணுக்கள் இரத்தத்தில் இருக்கவில்லை. நோயாளியின் மூக்கு மற்றும் தொண்டையில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் வைரஸ் கோவிட்-19க்கு எதிரான ஆன்டிபயோட்டிக் சிகிச்சை மற்றும் சுமார் 50 அறுவை சிகிச்சைகள் என்பனவற்றை எதிர்த்து அவருடைய உடல்நிலை தாக்குப்பிடிக்கவில்லை. நோய் எதிர்ப்பு குறைபாடு உள்ளவர்களில் சாஸ் கோவிட்-2 மூலம் தொடர்ச்சியான தொற்று நோய்களின் அபாயத்தை இந்த தொற்று எடுத்து காட்டுகிறது என BFM தொலைக்காட்சிக்கு அனுப்பப்பட்ட செய்திக்குறிப்பில் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு கட்டாயமா எந்த சந்தோஷத்தை சொல்ல வேணும். 35 வருஷத்துக்கு மேலால நான் பிரான்ஸ்ல இருக்கிறேன். எத்தனோ இன்சூரன்ஸ் கம்பெனில இந்த காசை போட்டிருக்கிறேன். ஒரு நாள் கூட எடுக்க இல்ல. இங்க எங்கட தம்பியாக்கள் ஸ்மார்ட் அசூரன்ஸ் கம்பெனியை திறந்திருக்கிறோம். எங்க வந்தேன் கிட்டடியில எந்த வீட்டு ஜன்னல் உடைச்சு போட்டாங்க. வந்து தம்பிட்ட சொன்னேன். அவர்கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ண சொன்னேன். 3 நாளுங்க பேங்க்ல காசை வந்து விழுந்துட்டு அதுதான் நன்றி சொல்றதுக்கு வந்த நான். இந்த இடம் எங்க இருக்கட்டும் யோசிக்கிறீங்களோ? அகோசில கார்டிலிஸ்ட் ஆத்ரோவாதல கேர்தினோத் ஓமில்லியூ நடுவில வாங்கோ தமிழில கதைக்கலாம். அற்புதம், அதிசயம், உண்மை வாங்கோ. பிரியுங்கள். ஸ்மார்ட் ஐஷோ காப்புறுதி நிறுவனம் 130 ரூ ஃபோபோக் சென்டோனி, பாரிஸ் 10. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.
பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல. பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய, பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே. காட்சியகமாக, களஞ்சியமாக, தோட்டமாக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு தேவை பொருட்கள், உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே. 58 கேதுலா மரைன் 93 450 லீல் செந்தோனி, பிரான்ஸ்.